ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று உலகம் முழுவதும் கிறிஸ்துவர்கள் அனைவரும் குட் ஃப்ரைடே, புனித வெள்ளி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட சிலுவை மரணம், அவர் அனுபவித்த அந்த பாடுகளை பற்றி தியானிக்கும் ஒரு நாளாக இன்று இருக்கிறது. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த குட் ஃப்ரைடே, புனித வெள்ளி அப்போ ஆண்டவர் பேசிய அந்த 7 வார்த்தைகளை பற்றி தான் ஒரு சர்மன், ஒரு மெசேஜ், தியானம் அதுதான் பொதுவாக நடக்கும். என்னோட யூடியூப் சேனல்ல நான் ஏற்கனவே 7 வார்த்தையை பற்றி பேசியாச்சு. நீங்க அப்படி பார்க்கலன்னா என்னோட யூடியூப் சேனல்ல அந்த பிளேலிஸ்ட் இருக்கு. த 7 வேர்ட்ஸ் ஆஃப் கிரைஸ்ட், இதை பற்றியான ஆழ்ந்த அர்த்தங்களை நான் கூறியிருக்கிறேன். ஸோ இந்த வருஷம் குட் ஃப்ரைடேக்கு நான் என்ன கொடுக்க வேண்டிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்த வேண்டும், ஏன் ரத்தத்தை சிந்தி ஏன் உலகத்துக்கு மீட்பை கொண்டு வர வேண்டும், அதுதான் இன்றைக்கான தலைப்பு. பார்த்தீங்கன்னா நான் இப்போ வாசிக்கிறேன். மனிதனை ரட்சிக்க ஏன் இயேசு ரத்தம் சிந்தப்பட்டது? Why did Jesus Christ shed his blood to save mankind? Why blood? ஸோ இன்றைய மெசேஜ் சர்மன் பார்த்தீங்கன்னா குட் ஃப்ரைடேக்காக இன்னைக்கு நம்ம ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்த வேண்டும். முதலாவது பார்த்தீங்கன்னா பைபிள்ல எல்லாருக்குமே தெரிந்த வார்த்தை, வசனம் எல்லாருக்கும் தெரியும். எபிரேயர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 22ல பார்த்தீங்கன்னா, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ஸோ பிளட், வித்வுட் பிளட் there is no forgiveness. பைபிளோட கமாண்ட் இது. ஸோ பைபிளோட கமாண்ட் படி இருக்கிறதுனால கடவுள் ரத்தம் சிந்திருக்கிறார் அப்படின்னு ஈஸியா நம்ம முடிச்சிடலாம். ஆனா ஏன் ரத்தம் தேவைப்பட்டது? ஏன் ரத்தத்தை ஏன் வெளியெடுக்கணும்? ஏன் இதயத்தை கொடுத்துருக்கலாமே? ஏன் ரத்தத்தை கொடுத்து நம்மளை காப்பாற்றணும்? அவரோட இதயத்தை நம்ம பறிச்சு இருந்தாங்க நம்புங்கன்னு சொல்லியிருக்கலாமே. ஏன் ஒரு ரத்தத்தை அவர் கொடுக்குறார்? அந்த ஒரு கேள்வி நமக்கு தெரியும். ஏற்கனவே சுவிசேஷ பாடகங்களை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பல இடத்துல பல பாவிகளை மன்னிக்கிறார் டைரக்டா. என்னோட ரத்தம் சிந்தாமல் நீங்க உங்களை நான் மன்னிக்கிறேன்ங்கிற ஒரு விஷயம் கடவுள் சொல்கிறார். அப்போ அப்படி இருக்கும்போது ஏன் திடீர்னு ரத்தம் சிந்தினா மட்டும்தான் பாவம் மன்னிக்கப்படும்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஏன் அந்த ரத்தத்தை சிந்தணும்? அதுதான் இன்னைக்கு தியானம். Why should God, Jesus Christ shed his blood? ஸோ அதுதான் இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஏன் ரத்தம் சிந்தாம பாவ மன்னிப்பு இருக்காதா? ஏன் அந்த ரத்தத்தை சிந்துனதுல ஏன் பாவ மன்னிப்பு கிடைக்கிறது? ஏன் அந்த விஷயம் கிடைக்குது? அதை பத்தி ஒரு ஆழ்ந்த டீட்டெயில்ஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த சர்மன்ல இந்த மெசேஜ்ல பார்க்க போறோம். பொதுவா பாத்தீங்கன்னா இப்போ மக்களுக்குள்ள சண்டை வரும், மனுஷங்களுக்குள்ள சண்டை வரும். அப்ப என்ன பண்ணுவாங்க? அவங்க ரத்தம் சிந்த மாட்டாங்க. இந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு கெட்ட வார்த்தை பேசிட்டாங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு பிரதர் சாரி பிரதர், சிஸ்டர் சாரி சிஸ்டர், இல்ல கடன் கொடுக்க முடியலன்னா லேட்டா கொடுக்கும் போது திருப்பி சார் சாரி சார் லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி அழகா அது மூலியமாக ஓகே 2 பேருக்குள்ள ஒரு ரெக்கன்சிலியேஷன், 2 பேரும் ஒத்துக்கொள்கிறாங்க. சரி கை கொடுத்து ஓகேப்பா ஏதோ தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சு நான் உன்னோட மன்னிப்பை ஏற்றுக்கொள்கிறேன். அப்போ வேலை முடிஞ்சிச்சு. அப்போ இந்த மாதிரி ஒரு உலகத்துல இப்படி ஒரு சூழல் இருக்கும்போது கடவுள் ஏன் ரத்தம் சிந்துறது முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கிறார். ஏன்னா கடவுள் இருக்கலே அறிவாளி, கடவுள் போல அறிவாளி யாருமே இந்த உலகத்துல கிடையாது. மனிதர்கள் பாருங்க அழகா ஈஸியா முடிக்கிற வேலையை ஏன் கடவுள் இவ்வளோ ட்ராக் பண்ணி ஒரு ரத்தத்தை சிந்துறது மூலியமா தான் உனக்கு மன்னிப்பு கிடைக்கும் ஒரு விஷயத்த, ஒரு கட்டளை ஏன் அவர் கொடுத்தார்? ஏன் அந்த ரத்தம்? ஏன் வேற எந்த விஷயம் வேணா பண்ணிருக்கலாமே, ஈஸியா முடிச்சிருக்கலாமே வேலையா? அவரை சிலுவையில பாடுபட வச்சு, அவரை சாட்டையால அடிச்சு, அவர் ரத்தம் சிந்த வச்சு, முள்கிரீடம் போட்டு, கடைசியில அவன் செத்துட்டானா இல்லையா உயிரோட பாக்குறதுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலா எலும்பை குத்தி செக் பண்ற அளவுக்கு ஏன் அவ்வளோ எக்ஸ்ட்ரீமா போனோம்? ஏன் அந்த ரத்தம் சிறுத்தது வேணும்? ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா பல மதங்கள் கேள்வி கேட்கறாங்க, ஏன் ரத்தத்தை சிந்தணும்? ஒருவேளை கடவுள் ரத்தத்தை குடிக்கிற ஒரு தேவனா? கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு கேள்வி வருது. ஏன்னா காட்டேரிகள் தான் ரத்தத்தை ஆசைப்பட்டு ரத்தத்தை குடிப்பாங்க. அப்ப என்ன பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா வாரம் தினமும் உட்காந்துட்டு ஒரு மிருகத்தை பலி கொடுக்குறாங்க. புதிய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் பாவம் இன்னசென்ட் ஒரு ரத்தத்தை போய் பலி கொடுத்து இவங்க மக்கள் எப்படி இது சாத்தியமாகும்? இது ஏதோ மோசமான ஒரு கடவுள், ரத்தம் குடிக்கிற ஒரு கடவுளா? அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் பல மதங்கள்ல பேசப்படுது. ஒருவேளை நீங்க அது கவனிக்காம இருந்திருக்கலாம். ஆனா இதுதான் உண்மை. கிட்டத்தட்ட பல இடத்துல பாத்தீங்கன்னா இப்படிதான் பேசப்படுது. சோ இந்த இந்த ஒரு விஷயம் மூலியமாக இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மனுஷனை நார்மலா ஒருத்தன் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அச்சோ காப்பாத்துங்க அவனை அப்படின்னு தான் யோசிப்போம். அது மட்டும் இல்ல, இப்போ ராணுவத்துக்காக
வேற ஒரு நாட்டுக்கு போகும்போது அவங்க மறிக்கிறாங்கன்னா அது துக்க நாள், பிளாக் டே, ஒரு கருப்பு தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, பல லீடர்ஸ் வந்து அவங்க இறந்துட்டாங்கன்னா 7 நாள் அவங்களுக்காக சோகம், துக்க நாள், 7 நாள் துக்க நாளாக அனுரசி அனுரசிக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, நம்ம பைபிள்ல பாத்தீங்கன்னா யோசேப்பு, மோசஸ், சவுல், மோசமான சவுல், அவர் இறந்ததுக்கே 30 நாள், 7 நாள் போன்ற இத்தனை நாட்கள் வந்து அவங்க மௌனம் சாதிக்கிறார்கள். அவர்கள் வந்து ஒரு கஷ்டமான ஒரு மாதங்கள், கஷ்டமான ஒரு நாட்கள், ஒரு மார்னிங் பீரியட் அந்த மாதிரி இருக்கும்போது, ஏன் ஒரு இவ்வளவு பெரிய ஒரு தெய்வம் வந்து போட்டு பாடுபடுத்தினதுக்கு நம்ம கிறிஸ்தவர்கள் குட் ஃப்ரைடேன்னு சொல்றோம். அவர் ரத்தம் சிந்தி, அவர் எந்த தப்பும் பண்ணல. அவர் ரத்தம் சிந்தி, அவர் அழிச்சு, அவரை போட்டு சித்திரவதை பண்ணி செத்துட்ட அந்த மனிதரை ஏன் வந்து கிறிஸ்தவர்கள் குட் ஃப்ரைடேங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறார்கள்? அது குட் ஃப்ரைடே இல்லையே. பொதுவா ஒரு நார்மலா ஒரு மனுஷன், ஒரு நல்ல மனுஷன் செத்தா அது கருப்பு நாளாக தானே இந்த உலகம் சொல்லுது. ஏன் வந்து ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுத்த ஒரு விஷயத்த போய் நல்ல ஒரு புனித வெள்ளி, குட் ஃப்ரைடேங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. சோ இந்த மெசேஜ் மூலியமாக இந்த ஒரு பதிலுக்கும் நம்ம ஆன்சர் சொல்லுவோம். கிட்டத்தட்ட 2000 வருஷமா குட் ஃப்ரைடே, குட் ஃப்ரைடே, புனித வெள்ளி, குட் ஃப்ரைடே எல்லாரும் சொல்றோம். ஆனா நம்ம நம்ம பல பேருக்கு இந்த ஆன்சர் தெரியும். இது பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு காமனா ஒரு ஹிந்து இல்லைன்னா வேற ஒரு மத ஆளுங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய தெய்வம் இறந்திருக்கிறாரு, இவங்க பாரு குட் ஃப்ரைடேன்னு சொல்றாங்க, அவங்க தெய்வத்தையே போய் அழிச்சிட்டு குட் ஃப்ரைடேன்னு சொல்றாங்க பாரு அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு. சோ இந்த சர்மன் மூலியமாக அதுவும் ஏன் ரத்தம் சிந்தப்படுது அதையும் நம்ம பார்க்க போறோம். ஏன் குட் ஃப்ரைடேன்னு சொல்ல போகுது அதையும் பார்க்க போறோம். சோ 2 விஷயத்த பத்தி இந்த சர்மன் மூலியமாக நம்ம கத்துக்க போறோம். ஏன் ரத்தம் சிந்துறது மூலியமாக தான் மன்னிப்பு கிடைக்குமா, ஏன் டைரக்டா கிடைக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம ஆராய்ச்சி பண்ண போகிறோம். அப்புறம் ஏன் குட் ஃப்ரைடேங்கிற ஒரு விஷயத்த யூஸ் பண்றாங்க, ஏன் குட் ஃப்ரைடே ஏன் யூஸ் பண்ணணும், நல்ல வெள்ளிக்கிழமை அது, ஒரு கடவுள் இறந்தது போய் நல்ல வெள்ளிக்கிழமைங்கிறீங்களே. சோ அதை பத்தியும் நம்ம பார்க்க போறோம். சோ முதலாவது நம்ம பார்ப்போம் இந்த ரத்தத்தோட மர்மத்தை பத்தி நம்ம பார்ப்போம். ரத்தம் வந்துட்டு எடுத்து கடவுள் வந்து நமக்கு எடுத்தோடனே கொடுத்துட்டாரு. ஆதாம் படைக்கும் போது ரத்தம் வந்து அவனுக்குள்ள இருந்ததா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம ஆரம்பிச்சாதான் நமக்கு ரத்தத்தோட அந்த மர்மத்தை பத்தி புரியும். வாங்க முதலாவது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 50. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 50. சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவென்றால், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதில்லை. இந்த வசனத்துல தெளிவாக போட்டிருக்கிறது என்ன, மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிக்க முடியாது. தேவனுடைய ராஜ்யம்னா பரலோகம், ஹெவனுக்கு வந்து போக முடியாது. அப்போ நான் இப்போ ஒரு விஷயம் சொல்றேன், 3 வாட்டி இதை ரிப்பீட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம ஈஸியா நம்ம விஷயம் புரியும். நான் சொல்ற விஷயத்த 3 வாட்டி இப்ப ரிப்பீட் பண்ணுங்க. மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிக்க முடியாது. முதல் வாட்டி. இன்னும் 2 வாட்டி நான் சொல்ல போறேன். மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிக்க முடியாது. மறுபடியும் கடைசி வாட்டி சொல்றேன். மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிக்க முடியாது. சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உலகத்துல கிட்டத்தட்ட 800 கோடி பேர் மக்கள் மேல இருக்கிறாங்க. எல்லார்கிட்டயும் என்ன இருக்கு, மாம்சமும் இருக்கு, ரத்தமும் இருக்கு. பைபிள் என்ன சொல்லுதுன்னா 1 கொரிந்தியர் 15:50 பாத்தீங்கன்னா மாம்சமும் ரத்தமும்னா நீ ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. பரலோக ராஜ்யம், ஹெவன், எல்லாரும் அதான் எதிர்பார்க்கறாங்க. மரித்த பிறகு நான் சொர்க்கத்துக்கு போகணும். ஆனா பைபிள் சொல்லுது நீ மாம்சமும் ரத்தமும் உனக்குள்ள இருந்தாலே நீ அவ்வளவுதான், நீ உள்ளே என்ட்ரி ஆக முடியாது. அதான் கடவுளோட நீதி. ஓகே, அப்ப ஆதாம் வந்து படைக்கும் போது அவனுக்கு ரத்தம் இருந்ததா, அவருக்கு ரத்தம் இருந்ததா? இப்ப நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஆதாம் படைக்கும் போது ரத்தம் இருந்ததா இல்லையா? இது வந்து என்ன பேசுறீங்க, ரத்தம் இல்லாம எப்படி இருக்க முடியும்? வாங்க பார்ப்போம். பைபிள் ப்ரூஃப் வச்சு நம்ம பார்ப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 23. ஆதியாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 23. அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமுமா இருக்கிறார். அதாவது ஏவாளை படைச்ச உடனே ஆதாம் என்ன சொல்றாருன்னா, இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமா இருக்கிறார். அப்ப கிட்டத்தட்ட மாம்சம் இருக்கு, எலும்பு இருக்கு. ஆனா ஏவாளை பார்த்து இவள் என் ரத்தம்ங்கிற ஒரு விஷயம் சொல்லியே. இது எப்ப நடக்குது? பாவத்துக்கு முன்னாடி. ஆதாம் ஏவாள் பாவம் செய்யறதுக்கு முன்னாடி
அவங்க ஆதாம் வந்துட்டு ஏவாளை பார்த்து என்ன சொல்றாங்களா, இவள் என் எலும்பிலும் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமா இருக்கிறார். ஃபிளஷ் அண்ட் போன். ரத்தங்கிற ஒரு விஷயமே ஆதாம் சொல்லல, அவனுக்கு தெரியல. ரத்தம் ரத்தமா அப்படின்னு இருக்கிறான். இவன் என் எலும்பும் என் மாம்சமும் தான் இருக்கிறார். இப்போ இது வந்து முதலாம் ஆதாம். கடைசி ஆதாம் அது யாருன்னு உங்களுக்கு தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரு உயிர் தெழும்பும் போது, அதாவது அவர் மரித்த பிறகு திருப்பி உயிர் தெழும்புறாருல, அந்த சரீரம் வந்து அழிவே முடியாது, அழிக்கவே முடியாது. அந்த சரீரம், உயிர் தெழுந்த சரீரம் அழிக்க முடியாது. அதான் வேதம் சொல்கிறது. அந்த உயிர் தெழுந்த சரீரத்தில் ரத்தம் இருந்ததா இப்ப பார்ப்போம் வாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 31. நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கின்றபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல் ஒரு ஆவிக்கு இராது என்று சொல்லி, கிட்டத்தட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழும்பிய பிறகு அவரோட சரீரத்தை பத்தி என்ன சொல்றாரு, எனக்கு மாம்சமும் எலும்பும். கிட்டத்தட்ட ஆதாமும் என்ன சொல்றான், அவர் வந்து பாவம் செய்யறதுக்கு முன்னாடி ஆதாமோட உடம்ப ஏவாள் பார்த்து சொல்றாரு, இவள் என் மாம்சமும் எலும்புமா இருக்கிறார். கிறிஸ்து உயிர் தெழும்பிய பிறகு அவரோட சரீரம் எப்படி இருக்கு பாருங்க, எனக்கு மாம்சமும் எலும்புமா இருக்கு. அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அழிவில்லாத ஒரு உடம்புக்கு பாத்தீங்கன்னா, அழிவில்லாத ஒரு உடலுக்கு மாம்சமும் எலும்பும் தான் இருக்கிறது. ரத்தங்கிற ஒரு விஷயமே இல்லை. அப்ப ரத்தங்கிறது என்ன குறிக்குது, கிட்டத்தட்ட அது ஒரு அழிவுள்ள ஒரு உடம்புக்கு தான் ரத்தம் தேவை. அதனாலதான் அந்த அழிவுள்ள ஒரு உடம்பு வந்து பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாதுங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு ஆண்டவரை கடவுள் வந்து நமக்கு சொல்லி இருக்கிறாரு வேதம் மூலியமாக. சோ இது மூலியமாக நமக்கு என்ன தெரிய வருது, மாம்சமும் ரத்தமும் இருந்தா அது அழிவுள்ள ஒரு உடல். அந்த உடல் பரலோக ராஜ்யத்துக்குள் போக முடியாது. ஆனா ரத்தம் இல்லாமல் வெறும் மாம்சமும் எலும்பும் இருந்தால் அது என்ன அர்த்தம், அது அழிவில்லாத ஒரு உடல். அந்த உடல் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். ரத்தம் இருந்தா போக முடியாது. இதுதான் ஈஸியா புரிஞ்சுக்கலாம். நீங்க ரத்தம் இருந்தா நீங்க கடவுள்கிட்டே போக முடியாது, பக்கத்திலே பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. ஏன்னா ரத்தம் எப்படி வந்தது, இப்ப அதுதான் டவுட்டா இருக்கு எல்லாருக்கும். எப்படி இந்த ரத்தம் வந்தது? ஏன்னா ஆதாம் வந்துட்டு ஏவாளை பார்த்து சொல்றான், மாம்சமும் எலும்புமா இருக்கிறார். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வந்துட்டு அவரு உயிர் தெழும்பிய பிறகு மாம்சமும் எலும்புமா இருக்கிறார் தான் சொல்றாரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரத்தங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு எப்படி மனித உலகத்துக்குள்ள வந்தது? ஏன்னா யாருமே வந்துட்டு ரத்தம் இருக்குன்னு இன்னும் சொல்லலையே. பாவத்துக்கு அப்புறம் இந்த ரத்தம் வந்ததா? வாங்க அதை நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. அழிவில்லாத இந்த உடலுக்கு இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. அதை பத்தி நம்ம பார்ப்போம். அதை பார்த்த பிறகு நம்ம இந்த ரத்தத்தை பத்தி பார்ப்போம். இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. இப்ப அழிவில்லாத உடம்புல என்னென்ன இருக்கு? சரி, மாம்சமும் எலும்பும். ஆனா ரத்தங்கிற ஒரு விஷயம் இருந்தா அது அழிவுள்ள ஒரு உடம்பு. அந்த அழிவுள்ள ஒரு உடம்பு, அந்த உடல் பாத்தீங்கன்னா பரலோக ராஜ்யம் தேவனோட இடத்துக்கு செல்ல முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, இப்போ இன்னொரு விஷயம், அழிவில்லாத இந்த உடலுக்கு இன்னொரு விஷயம் இருக்கு. அதுதான் வேதம் கூறுகிறது. வாங்க பார்ப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 3-6. அதுல 3ம் 6ம் தான் முக்கியமானது. அது வெறும் முக்கியமான வசனங்களை மட்டும் நான் பாக்குறேன். ஆனா 3-6 தான் ஃபுல்லா அது போட்டிருக்கு. வாங்க பார்ப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3-6ஆம் வசனம் வரை. இயேசு அவனுக்கு பரியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். இயேசு பரியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டார் என்று மெய்யாகவே மெய்யாகவே. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வெறும் சரீரமும் எலும்பு மட்டும் இல்ல, ஜலம், தண்ணியும் அந்த உடம்புல இருந்தாதான் தேவனுடைய ராஜ்யத்தில் செல்ல முடியும். அப்போ இது மூலியமாக நமக்கு என்ன தெரியுது, 3 விஷயம். ஒரு அழிவில்லாத ஒரு உடம்புக்கு பாத்தீங்கன்னா எலும்பு, சரீரம், பிளஷ், தண்ணி, வாட்டர், இந்த 3 விஷயம் தேவை. கிட்டத்தட்ட இப்ப இருக்கிற சயின்ஸும் அதான் சொல்லுது. தண்ணிங்கிறது நம்ம உடம்புக்குள்ள இருக்கு, எலும்புங்கிறது இருக்கு, மாம்சமும் இருக்கு. ஆனா இந்த ரத்தங்கிற ஒரு விஷயம் தான் இப்ப இங்க புதுசா இருக்கு. ரத்தங்கிற ஒரு விஷயம் தான் வந்து எப்படி வந்தது,
ஆதாம் வந்துட்டு ஏவாளை பத்தி சொல்லும் போது ரத்தங்கிற ஒரு விஷயம் சொல்ல, உயிர் தெழும்பிய பிறகும் இயேசு கிட்ட அந்த ரத்தம் இல்லை. சோ நமக்கு இது மூலியமாக என்ன புரிகிறது? சரீரம், எலும்பு, தண்ணி, இதுதான் வேதத்தின்படி அழிவில்லாத ஒரு உடம்பாக இருக்கிறது. நாம் வந்து மறுபடியும் உயிர் தெழும்பும் போது இதே மாதிரிதான் இருக்கும். ரத்தங்கிற ஒரு விஷயம் நம்ம உடம்புல இருக்காது. உயிர் தெழும்புற சரீரம் அழிவில்லாத சரீரம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு ப்ரூஃப் பாருங்க. மறுபடியும் இந்த தண்ணிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. யோவான், அப்போஸ்தலர் யோவான் பாருங்க எப்படி அவர் எழுதுறாரு என்று. இயேசு கிறிஸ்துவாகிய இவர் ஜலத்தினால் இரத்தத்தினாலும் வந்தவர், ஜலத்தினால் மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர், ஆவியானவர் சத்தியமாகையால் ஆவியானவரே. சோ இது மூலியமாக என்ன தெரிய வருதுன்னா, பரலோகத்துல இருந்த அந்த தெய்வம் வந்து பாத்தீங்கன்னா ஜலம் ஒரு விஷயம் முக்கியமாக இருக்கு. ஆனா இந்த ரத்தம் எங்க வந்தது? இதுதான் இப்ப நமக்கு புரியாம இருக்கு. நமக்கு இப்ப கிளீனாக தெரிஞ்சு விட்டது. நமக்கு வந்து சரீரம், எலும்பு, தண்ணி, இது 3 தான் வந்துட்டு முக்கியம். இந்த ரத்தங்கிற ஒரு விஷயம் எங்க வந்தது? வாங்க பார்ப்போம். முதல்ல ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 2ல பாத்தீங்கன்னா, தண்ணியில வந்து ஆவியானவர் அசைவாடு கொண்டிருப்பார். ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 2. இப்ப ஆதாம் படைக்கும் போது அந்த எப்படி அவர் படைக்கப்படுகிறார் என்று பார்ப்போம். வசனத்தை நான் படிக்கிறேன். நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை, நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை, ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்யவில்லை, நிலத்தை பண்படுத்த மனுஷன் இருப்பதில்லை. அப்பொழுது மூடு பனி பூமியிலிருந்து எழும்பி பூமியெல்லாம் நினைத்தது. தேவனாகிய கர்த்தர் மனுஷன் பூமியிலிருந்து மண்ணினால் உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாவில் ஊதினான், மனுஷன் ஜீவாத்மானான். இந்த 6ஆம் வசனத்துல மெயினா பாருங்க, தண்ணிங்கிற ஒரு விஷயம் எதுவுமே வளரல. எடுத்தோடனே செடி பூண்டு எதுவுமே வரல. ஃபர்ஸ்ட் கடவுள் தண்ணியை நிரப்புறாரு. அப்புறம் அந்த மண்ணுங்கிறது தண்ணியில ஈரமா பதிஞ்சிருக்கு. அந்த மண்ணு வந்து தண்ணி ஈரமா பதிஞ்சிருக்கு. அந்த மண்ணும் வெளியில இருந்து ஆதாம் முளைக்கிறார். ஆதாம் வந்து படைக்கப்படுகிறான். அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா படைக்கும் போது தண்ணி படாம அவர் படைச்சிருக்க முடியாது. ஏன்னா மண் இருக்கு, அது மேல தண்ணி இருக்கு. ஆதாம் முளைச்சு வராருன்னா, அந்த மண்ணுல இருந்து இப்படி வெளியே வராருன்னா தண்ணி அவரை தொட்டுதான் ஆகணும். அப்ப தண்ணிங்கிற ஒரு விஷயம் ஆதாமுக்கு இருக்கு. சோ பைபிள் சொன்ன மாதிரி அழிவில்லாத சரீரத்துக்கு எலும்பு, மாம்சம், தண்ணி, அழிவில்லாத சரீரம். சோ இது ஒரு ப்ரூஃபாக நமக்கு இருக்கிறது. ஜீசஸும் சொல்லிட்டாரு, ஜலத்தினாலும் ஆவினாலும் இல்லைன்னா பிறக்க முடியாது. ஆதாம் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் இருக்கிறான். அப்போ இந்த இந்த ரத்தத்தை பத்தி இன்னும் வரலையே. ரத்தம் எப்படி கிடைச்சது? நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆதாம் ஏவாள் பண்ண தப்பால இந்த கனியை சாப்பிட்டதால் அவர்களுக்கு மரணம் வந்தது. அப்போ மரணம் ஒரு விஷயத்து மூலியமா தான் ரத்தம் வந்ததா? இதுதான் நம்ம பார்க்கணும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லா சண்டையும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிரேப் கொடுப்பாங்க நமக்கு. அதாவது இது ஆண்டவருடைய ரத்தம். வாரம் வாரம் நம்ம வந்து கம்யூனியன் கொடுக்கும் போதோ நம்ம பார்ப்போம். ஆண்டவரோட ரத்தம், இதை நினைவு கூறுங்கள் என்று நம்ம வந்து அந்த கிரேப் வைன் நம்ம குடிப்போம். ஆனா நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம், எப்படி ஒரு வைன் வந்து ரத்தமாக மாறுகிறது. பாருங்க, வேதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஃப்ரூட், ஒரே ஒரு பழத்துக்கு பாத்தீங்கன்னா ரத்தத்தோட ஒப்பிடுது. அந்த இது என்னன்னு பார்ப்போம். உபாகமம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் வசனங்கள் 15. இதுல முக்கியமான பகுதி மட்டும் வாசிக்கிறேன். இரத்தத்தை போன்ற சுயமான திராட்சரசத்தை சாப்பிடாய். இங்கிலீஷ்ல படிக்கிறேன். The blood of the grapes. பாருங்க, கிரேப்ஸுக்கு பக்கத்துல என்ன இருக்கு பாருங்க, blood, ரத்தம். ரத்தத்தை போன்ற சுயமான திராட்சரசத்தை சாப்பிடாய். ஏன் வந்து கிரேப்ஸுக்கு போய் பக்கத்துல ரத்தம், blood of grapesன்னு ஏன் வந்து சொல்றாங்க? ஸோ நம்ம வந்து பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஆதாம் வந்து சாப்பிட்ட பழம் ஆப்பிள் தான் சாப்பிட்டான். ஆனா பைபிள்ல வந்து ஆப்பிள்ங்கிறது ஒரு நல்ல விஷயமா தான் சொல்லப்படுது. ஆனா கிரேப் பக்கத்துல என்ன பாருங்க, blood of grapes, திராட்சரசம், ரத்தத்தை போன்ற சுயமான திராட்சரசம் அப்படின்னு சொல்லுது. ஒருவேளை இது வந்து நான் வந்து தியாலஜி இதுதான் வந்து உண்மைன்னு நான் சொல்ல வரும்ல. ஒரு வேளை அந்த
மரத்துல அந்த தொங்குன அந்த பழம் கிரேப்ஸாக இருக்கலாம். அதை சாப்பிட்டது மூலியமாக ரத்தம் அவருக்குள்ள போயிருக்கலாம். ஆனா பாவத்தினால் தான் ரத்தம் வந்தது. அது என்ன என்ன சாப்பிட்டாங்கிற ஒரு விஷயம் வந்து அது ஒரு டிபேட். அத நம்ப ப்ரூஃப் பண்ண முடியாது. ஆனா ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சு போச்சு. அவரு வந்து பாவம் செய்யறதுக்கு முன்னாடி அவருக்குள்ள ரத்தம் இல்ல. வேதம் அதான் சொல்லப்படுகிறது. வேதம் வந்து அதுதான் சொல்லப்படுகிறது. ஆனா அவரு ஏதோ தப்பு பண்ணதுனால, ஏதோ அந்த பழத்த சாப்பிட்டதுனால அவருக்கு ரத்தம் உள்ள வந்திருக்கு. ரத்தத்து மூலியமாக அவருக்கு மரணமும் வந்திருக்கு. ஏன்னா, அதுவரைக்கும் மரணங்கிற ஒரு விஷயம் அவருக்கு இல்ல. எப்போ வந்து அது அவரு சாப்பிட்ட உடனே அவருக்குள்ள நான் பாவம் செய்யற ஒரு விஷயம் வந்திருக்கோ, நான் பாவம் செஞ்சுட்டேன் தெரிஞ்சுச்சோ, அப்பதான் அந்த ரத்தம் வந்திருக்கு. சோ ஒருவேள அது கிரேப்ஸ் தான் சாப்பிட்டுருக்கலாம். ஏன்னா வேதத்தின்படி திராட்சரசம் வந்து ரத்தத்தோட ஒப்பிடுது. நம்ம புதிய ஏற்பாடு காலத்துல நம்ம இப்போ என்ன பண்றோம்? கிட்டத்தட்ட எல்லாரும் எல்லா சபைகளும் பார்த்தீங்கன்னா, திராட்சரசத்தை தான் காட்டி இது ஆண்டவருடைய ரத்தம். ஒருவேளை இருக்கலாம். நம்பள நம்ம உண்மை வந்து கிரேப் வைனா கூட இருக்கலாம். சாப்பிட்ட அந்த பழம். ஆனா அது நம்ம பேச விரும்பவில்லை. ஆனால் அவன் பண்ண தப்பால தான் அவனுக்கு ரத்தம் வந்து இருக்கிறது. அதுக்கான ஒரு ப்ரூஃப் நான் காட்டுறேன். ஏன்னா நம்ம இது தியரிட்டிக்கலா பண்ணக்கூடாது. பிராக்டிகலா ஏன் வந்து ரத்தம் வந்ததுனால அவன் மோசமான ஒரு ஆளாக மாறிவிட்டான் என்ற ஒரு விஷயத்தை இப்ப காட்டுகிறேன். எபேசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 பார்ப்போம். சுபாவத்தினால் மற்றவர்களைப் போல் கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். கோபாக்கினை பிள்ளைகள். ஏன் நம்ம நம்ம எப்படி கோபாக்கினை பிள்ளையாக ஆக முடியும்? ஏன்னா ஆதாம படைக்கும்போது இவன் என் மகன் மாதிரி தானே கடவுள் இருக்கு ஆதாமை சொல்கிறார். அப்போ நம்ம எப்படி சுபாவத்திலே மற்றவர்கள் போய் ஒரு கோபாக்கினை பிள்ளைகளாக நம்ம எப்படி மாற முடியும்? நம்ம ஃபர்ஸ்ட் படிச்சோம் ஒரு வசனம் ஞாபகம் இருக்கா? 1 கொரிந்தியர் 15:50 அதுல என்ன கூறப்பட்டிருக்கிறது? மாம்சமும் ரத்தமும் இருந்தால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. அப்ப கிட்டத்தட்ட ஆதாமன் ஏவாள் வந்து ஏன் அந்த கோபாக்கினை அந்த பிள்ளைகளாக மாறி இருப்பார்கள்? ரத்தம் உள்ள வந்ததனால்தான். அவர்கள் ரத்தம் உள்ளே வந்தால் கடவுளோட ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. கடவுளோட ராஜ்யத்துக்கு போக முடியாதுன்னா கடவுளோட கோபாக்கினை அவருக்குள் இருக்கிறது. இதுதான் உண்மை. ஈஸி. உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிச்சு. ரத்தம் ஏன் வந்து வந்திருக்குது. ரத்தங்கிற ஒரு விஷயமே பைபிள்ல கிடையாது. ஆனா எப்போ அவங்க பாவம் செஞ்சாங்களோ ரத்தம் அவர்கள் உடம்புக்குள் போய்விட்டது. இதுதான் வேதத்தின் இது. இப்ப இந்த ரத்தம் மூலியமாக என்ன நடக்குது? ரத்தம் மூலியமாக நாம் இனி கடவுள் இடத்துக்கு போக முடியாது. இப்ப அதுதான் இப்போ இப்போ இனிமேட்டு தான் மர்மங்கள் ஒன்னொன்னா நம்ம ரிவீல் பண்ண போறோம். இப்ப ரத்தங்கிற ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. அப்போ மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணிக்கிறேன். மாம்சமும் எலும்பும் தண்ணீர் இது 3 இருந்தா நீ பரலோக ராஜ்யத்துக்கு நாம் செல்லணும். ஏன்னா அது அழிவில்லாத ஒரு உடல். ஆனா ரத்தம் இருந்தால் நாம் பரலோக ராஜ்யத்துக்குள் செல்ல முடியாது. 1 கொரிந்தியர் 15:50. சோ இப்ப நமக்கு ப்ரூஃப் கிடைத்து விட்டது. பாவம் செய்ததால் இந்த மனிதர்களுக்குள் ரத்தம் வந்து விட்டது. சோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால் ரத்தம் உள்ள வந்ததுனால் நம்ம என்ன பண்ணிருக்கலாம்? ரத்தத்தை வெளியே எடுத்தா சரியா இருக்குமே. கடவுள் அழகா அவன் ரத்தத்தை வெளியே எடுத்திருக்கலாமே. பாவம் பண்ணியோனே ரத்தம் உள்ள வந்துச்சு. ஒருவேளை ஆதாமுக்கா இல்ல கடவுளே வந்துட்டு ரத்தத்தை வெளியே எடுத்திருக்கலாமே. ஆனா அதை எடுத்தா என்ன ஆகும்? அவன் மரித்து விடுவான். ஏன்னா இனி அவனுக்கு மரணம்ங்கிற ஒரு விஷயம் வந்து விட்டது. இதுல இருக்கறதுலே தமாஷ் என்ன பாத்தீங்கன்னா, பிசாசு வந்து நல்லவன் நெறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா பிசாசு வந்து பாத்தீங்கன்னா, பாரு கடவுள் போல் நீ மாறப் போறேன்னு ஒரு விஷயம் ஆதாம் கிட்ட சொல்றாரு. ஆதாம் அத நெனச்சு சாப்பிட்ட உடனே ரத்தம் உள்ள வந்துச்சு. அவன் அடுத்தது என்ன பண்ண பார்த்திருக்கிறான்னா, கிட்டத்தட்ட அந்த எட்டர்னல் லைஃப் நித்திய ஜீவனுக்கான ஒரு கனி இருக்கு. அதையும் சாப்பிட வச்சுட்டா என்ன ஆகும்? கிட்டத்தட்ட இனி உன்னை காப்பாத்தவே முடியாது. கடவுள் உன்னை கண்டிப்பா என்ன மாரி ஆக்கிடுவாரு. நானும் அழிய மாட்டேன். நானும் ஒரு பாவி. நீயும் மனிதன் வந்து ரத்தம் உனக்குள்ள வந்துச்சு. நீயும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. நீ அந்த ஆவிக்குரிய அந்த நித்திய ஜீவன் கனியை சாப்பிட்டுட்டா நீயும் அப்போ அழிய மாட்ட. கிட்டத்தட்ட நம்ம 2 பேரும் ஈக்குவல். அவ்வளவுதான். கடவுள் கண்டிப்பா அப்போ 2 பேரையும் ஏதாவது ஒரு சொல்யூஷன் குடுத்துருவாரு. என்னையும் காப்பாத்திருவாரு. உன்னையும் காப்பாத்த வாய்ப்பு இருக்குன்னு அவன் ஒரு கேடி அதாவது ஒரு ஐடியா போட்டிருக்கிறாரு. ஆனா கடவுளுக்கு தெரியும். ஓகே நீ இந்த மாதிரி ஒரு திட்டம் பண்றியா பிசாசு. இப்போதைக்கும் மனிதர்களுக்கு ரத்தம் வந்து விட்டது. அதனால அவர்கள் பரலோக ராஜ்யம் செல்ல முடியாது. ஆனா கடவுள் அங்கேயோட நிறுத்தவில்லை. மீட்பு இருக்கிறது. ஆனா ஆதாம் பாத்தீங்கன்னா எனக்கு ரத்தம் வந்துச்சு. நான் வெளியே எடுத்தா என்ன ஆயிடுவான்? அவன் மரித்து விடுவான். அவனுக்கு அந்த மீட்பு கிடைக்க விடாது. அதனால என்ன நடக்குது? அதனால அவன் வந்து ஆதாம் வந்து என்ன யோசிக்கிறாருன்னா, மத்தவங்க மேல பழிய போடுறாரு. இல்ல ஏவாள் தான் காரணம். நான் எதுவும் பண்ணல. ஏவாள் தான் என்ன சாப்பிட சொன்னா. ஏவாள் வந்து இல்ல பாம்பு தான் என்ன வஞ்சிச்சு. மத்தவங்க மேல பழி. ஆனா கடவுள் என்ன சொல்றாருன்னா, நீங்க வெளிய போயிடுங்க. அதான் பெஸ்ட். ஏன்னா அந்த நன்மை, தீமை, கன்மிய சாப்பிட்டே ஏற்கனவே உங்களுக்குள்ள ரத்தம் வந்துருச்சு.
இன்னும் நித்திய ஜீவன் கனியை சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் உங்களை காப்பாற்றவே முடியாது, அதனால தான் வெளியே போவாங்க. ஆனா நிறைய பேர் பாத்தீங்கன்னா அது வேற மாதிரி பேசுவாங்க. கடவுள் மோசமானவர், கடவுள் ஏன் வெளியே அமிச்சாரு, இது பண்ணிருக்கலாம். ஆனா கடவுள் அந்த டைம்ல அவர் சர்வ ஞானிங்கிற ஒரு விஷயம் இது மூலியமாக ப்ரூஃப் இருக்கு. அவர் அந்த டைம்ல அவருக்கு அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கலன்னா இந்த நேரத்துக்கு மனித குலமே கிட்டத்தட்ட நம்மளும் ரட்சிப்புங்கிற ஒரு விஷயமே நமக்கு கிடைக்காது. ஸோ இந்த ரத்தம் மூலியமாக தான் மரணம் வருகிறது. ஸோ அந்த ரத்தத்தை பார்த்தீங்கன்னா ஆதாமால வெளியே எடுக்க முடியாது. வெளியே எடுத்தா அவன் மரணம், he will die, ஒரு மரணம் ஏற்பட்டுரும். ரட்சிக்கப்படாமல் அவன் மரித்து விடுவான். வாங்க இந்த இந்த வசனத்தை பார்ப்போம். லேவிய புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 11. லேவியர் 17:11. மாம்சத்தில் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. இந்த உயிர் பாத்தீங்கன்னா என்னது? வாழ்வா சாவா, இந்த மாதிரி உயிர். இந்த உயிருங்கிற ஒரு வார்த்தை எப்போ வந்தது? எப்போ இந்த ரத்தம் வருகிறதோ அதனாலதான் பக்கத்துல பாருங்க, மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. ரத்தங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா மரணங்கிற ஒரு விஷயம் நடக்காது. இப்ப கூட பாருங்க, ஹார்ட் அட்டாக் எப்படி வருது, பிபி எப்படி வருது, எல்லாரும் எப்படி இறக்குறாங்க? இந்த ரத்தம் மிக்சிங் ஆல் தான். ரத்தம் பிளட் காட் ஆச்சுன்னா ரத்தம், ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா ரத்தம் ஒழுங்கா போல, இது பிபி ஹை பிபி வருது, ரத்தத்தோட ஃப்ளோ ஒழுங்கா இல்ல, காலி. எல்லாமே இந்த ரத்தமால தான் மனிதர்கள் மறிக்கிறார்கள். ஆக்சிடென்ட் என்ன நடக்குது? பிளட் லாஸ் ஆகுது, ரத்தம், எல்லாமே ரத்தத்தால் தான். அதனால்தான் வந்துட்டு ஆதாம் வந்துட்டு ரத்தம் அவன் தானா எடுத்திருந்தா பிரச்சனை. அதனால்தான் லேவிய புஸ்தகம் 17:11 போட்டிருக்கு, மாம்சத்தினால் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. நம்மளோட உயிரெல்லாம், நம்மளோட மரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரத்தம் மூலியமா தான் இருக்குதுன்னு வேதம் கூறுகிறது. இந்த ரத்தம் பாத்தீங்கன்னா வெறும் ஆதாமுக்கு மட்டும் இல்ல, ஆதாம் மூலியமாக காயின், ஆபேல், அதுக்கப்புறம் ஆபிரகாமோட வம்சாவளிகள், அப்புறம் மோசை போய் அப்புறம் தாவீது, அப்புறம் இன்று நாம் வாழும் நமக்கும் இந்த ரத்தம்ங்கிற ஒரு விஷயம் இருக்குது. சோ இந்த ரத்தம் பாத்தீங்கன்னா ஒரு அழியக்கூடிய ஒரு சரீரத்துக்கு தான் இந்த ரத்தம் இருக்கிறது. பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. நீங்க வேதத்தை வாசித்தீங்கன்னா தெரியும், பழைய ஏற்பாடு கால புஸ்தகத்தில் உள்ள மனிதர்கள் எல்லாம் பரலோக ராஜ்யம் செல்லவில்லை. பூமிக்கடியில் ஆபிரகாம் அடி என்கிற ஒரு விஷயம், பூமிக்கடியில் உள்ள ஒரு பாரடைஸ், பரதேசி என்கிற ஒரு விஷயம், பூமிக்கு அடியில் தான் சென்றார்கள். பரலோக ராஜ்யத்துக்கு அவர்கள் செல்ல முடியாது. ஏன்னா அந்த ரத்தங்கிற ஒரு விஷயம் மூலியமாக தான். ஏன்னா மாம்சமும் ரத்தமும் இருக்கிறவங்க போக முடியாது. சோ பழைய ஏற்பாடு கால புஸ்தகத்தில் கடவுள் ஒரு சின்ன ஒரு சொல்யூஷன், ஒரு விஷயத்தை சொன்னார். உங்களுக்கு பதிலாக ஒரு ஆடோ இல்ல மாடோ இல்ல ஏதோ ஒரு ஜீவ அனிமல், ஒரு மிருகத்தை நீங்கள் பலி கொடுத்து அந்த ரத்தத்தை தெளிச்சு மிச்ச ரத்தத்தை அந்த ஓரமா அந்த பேசின்ல ஊத்த சொல்லியிருக்கிறார். அந்த மிச்சம் இருக்கிற ரத்தம் எல்லாத்தையும் வெளியே எடுக்க சொல்கிறார். ரத்தம் நம்ம எல்லாம் இப்ப யோசிக்கிறோம், அந்த காலத்துல வந்துட்டு பழைய ஏற்பாடு காலத்துல ஏன் ரத்தத்தை போய் ஒரு அனிமலோட ரத்தத்தை ஏன் ஒரு கடவுள் ஏன் அங்க ஊத்த சொல்றாரு, இங்க ஊத்த சொல்றாரு, இங்க தெளிக்க சொல்றாரு, மிச்ச ரத்தத்தை தரையில ஊத்த சொல்றாரு? என்ன அர்த்தம்? அதுக்கு அர்த்தம் இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா ரத்தங்கிறது பாத்தீங்கன்னா அழியக்கூடிய சரீரத்துக்கு தான் ரத்தம். மனித பண்ண தப்பால எல்லாருக்கும் ரத்தம் வந்துச்சு. வெறும் இது ஒரு தியரி தான். மனுஷனால உலகமே மோசமான நிலைமைக்கு வந்துச்சு என்று வேதம் கூறுகிறது. ஒருவேளை ரத்தம்ங்கிற ஒரு விஷயம் அனிமல்ஸ்க்கு இருந்ததா இல்லையான்னு தெரியல. ஆனா அனிமல்ஸ் இன்னசென்ட், அனிமல்ஸ் எந்த தப்பும் பண்ணல. ஆனா நம்ம வந்துட்டு ரத்தத்தை கொடுத்தா நம்மளால காப்பாற்ற முடியாதுல்ல. ஏன்னா நம்ம பாவத்தினால் நம்ம ரத்தத்தை வாங்கணும். ஆனா மிருகங்கள் அப்படி இல்லையே, அவங்க எந்த பாவமும் செய்யாம தானே இந்த ரத்தம் இருக்கிறது. சோ இது ஒரு சப்ஸ்டிடியூஷன். நான் ரத்தம் சிந்தினா என்னால இது பண்ண முடியாது. சோ ஒரு ரிமைண்டர் மாதிரி, எனக்கு பதிலா இந்த ஒரு ஆடு வந்துட்டு இதனோட ரத்தத்தை நான் சிந்துகிறேன், இது மூலியமாக எனக்கு ஒரு ரிமைண்டர். சோ உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும் ஏன் பழைய ஏற்பாடு கால புஸ்தகத்துல ஏன் வந்து மிருகத்தை பலி கொடுத்து ரத்தத்தை வெளியெடுக்கிறாங்க. ஏன்னா ரத்தங்கிறது அழியக்கூடிய ஒரு ஒரு உடலுக்கு தான் ரத்தம். பாவம் செய்தவர்களுக்கு தான் ரத்தம் உள்ள இருக்குது. பாவத்தினால் மரணம், இந்த மரணம் பாத்தீங்கன்னா இந்த ரத்தத்து மூலியமாக தான் நடக்கிறது. சோ அதனால்தான் பழைய ஏற்பாடுகள் புஸ்தகத்தில் மனிதன் வந்துட்டு ஒரு ரிமைண்டர், அதாவது ஒரு அவனுக்கு வந்து நினைவு கூறுதல். ஓகே, நான் பாவம் செஞ்சா ரத்தம் சிந்தணும். ஆனா நான் வந்துட்டு என்னால சிந்த முடியாது. ஏன்னா நான் ஒரு நான் சிந்தினா நான் இறந்துருவேன். எனக்கு பதிலா ஒரு ஆடோ இல்ல மாடோ ஏதோ ஒரு மிருகத்தை நான் பலி கொடுத்து கடவுளுக்கு எடுத்த ஆண்டவரே நான் ரத்தம் சிந்தி என்ன பாவத்தை மன்னியுங்கள். ஆனா நம்ம வந்துட்டு பழைய ஏற்பாடு கால புஸ்தகம் படிக்கும்போது என்ன இப்படி ரத்தம் ரத்தம் ரத்தம். ஆனா இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ரத்தங்கிறது அழியக்கூடிய சரீரத்துக்கு தான். வாங்க பார்ப்போம்.
எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 3-4. ஏன் அந்த வசனம் நான் படிக்கிறேன்னா, ஏன் அப்போ மிருகத்தே வந்து பலி கொடுத்துருக்கலாமே, அதே அப்படியே தொடர்ந்து இருக்கலாமே, எதுக்கு ஒரு மனுஷன் கடவுள் வந்துட்டு தன் குமாரன் என்று சொல்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பூமிக்கு வர வச்சு ரத்தம் சிந்த வைத்தார்? ஏன் மிருகத்தையே வச்சு புதிய ஏற்பாடுலயும் அப்படியே முடிச்சிருக்கலாமே, ஈஸி வேலையாச்சு. எதுக்கு ஒரு கஷ்டப்பட்டு ஒரு நல்ல ஒரு தெய்வமாச்சு, இயேசு ஒரு தெய்வமாச்சு, அவரை போய் ஏன் இங்க பூமிக்கு கொண்டு வந்து ரத்தம் சிந்த வைத்தார்கள்? ஸோ அதுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அனிமல் சாக்ரிஃபைஸ் ஏன் பண்றாங்க, அது யூஸ் இல்லையான்னு ஒரு விஷயம் தெரிஞ்சாதான் அடுத்தது நம்ம போக முடியும். ஸோ வாங்க எபிரேயர் புஸ்தகம் 10 வசனங்கள் 3-4 பார்ப்போம். எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 3-4. அப்படி நிறுத்தப்படியாதபடியால் பாவங்களில் உண்டாகின்ற அவைகளிலால் வருஷம்தோறும் நினைவு கூறுதல் உண்டாயிருக்கிறது அல்லாமல் காளை வெள்ளாட்டு இவைகளோட ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாது. ஸோ மிருகம் பார்த்தீங்கன்னா, மிருகம் வந்துட்டு நீ பலி கொடுக்கறதுனால என் பாவம் மன்னிப்பேன்னா இல்ல, அது வெறும் ஒரு நினைவு கூறுவது தான். எனக்கு பதிலா நான் ரத்தம் சிந்த வேண்டியது, நான் பண்ண பாவத்துக்கு நான் ரத்தம் சிந்தணும், அதுக்கு பதிலா ஒரு பலியாடு. ஆனா அது வெறும் ஒரு நினைவு கூறுவது தான். இது மூலியமா பாவம் நிவர்த்தி செய்யாது. அதனால்தான் பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாடு மிருகங்களை பலி கொடுக்கறது மூலியமாக வெறும் ஒரு நினைவு கூறுதல் மட்டும் தவிர பாவத்திலிருந்து நிவர்த்தி செய்ய மாட்டாது. இதுதான் வேதம் கூறுகிறது. ஏன்னா மனுஷனோட பாவத்தினால் ரத்தம் வந்தது, மனுஷன் தான் அந்த ரத்தத்தை வெளியெடுக்கணும். ஆனா யாராலையும் பண்ண முடியாது. ஆதாம்ல இருந்து இன்று வாழும் நாம் மக்களுக்கும் பாவத்தினால்தான் இந்த ரத்தம் வந்து விட்டது. ஸோ இதுக்கான ஒரே விஷயம் பாத்தீங்கன்னா, கடவுள் தான் இனி உதவி செய்ய வேணும். ஆனா கடவுள் சொல்லிட்டாரு, நீங்க மிருகத்தை பலி கொடுக்கறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போறது இல்ல, பாவத்தின் நிவர்த்தி செய்ய மாட்டாது. அதான் வேதம் கூறுகிறது. ஆனா கடவுள் பாருங்க, நமக்கு இரக்கத்தை கொடுக்க போகிறார். இரக்கம், மேர்சி கொடுக்க போகிறார். பழைய ஏற்பாடு கால புஸ்தகத்தில் ஓசையா எழுதின புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 6ல பாருங்க, பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவன் அறிகின்ற அறிவே விரும்புகிறார். தெளிவா அந்த வசனம் போட்டிருக்கு. பழைய ஏற்பாடு கால புஸ்தகத்துல பாவம் செய்யறான், 2 நாள் பாவம் செஞ்சோன்னா அப்பா ஒரு ஒரு ஆடு எடு வெட்டு, ரத்தம் செஞ்சுட்டேன் கடவுளே மன்னிச்சிட்டீங்களா. அப்ப கிட்டத்தட்ட என்ன ஆகுதுன்னா ஒரு எக்ஸ்கியூஸ் மாதிரி மாறுது. அவன் பண்ண தப்பு வந்துட்டு அவன் நினைவு கூறானா இல்லையா தெரியல, அது சும்மா அப்பா ரத்தம் செஞ்சுட்டேன், ஓகே தப்பிச்சிட்டேன், ரத்தம் செஞ்சுட்டேன் தப்பிச்சிட்டேன், இப்படியேதான் அவன் பண்ணிட்டு இருக்கிறான் தவிர அதுக்கான பாவத்தோட அந்த நிவர்த்தி செய்யப்படவில்லை. அதுதான் பழைய ஏற்பாடு புஸ்தகம். அதனால்தான் வந்து கடவுள் சொல்கிறார், பலியே அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளே அல்ல தேவனை அறிகின்ற அறிவையும் விரும்புகிறார். ஸோ இந்த இரக்கத்தை பெற வேண்டும் என்றால் கடவுளே இறங்கினாதான் அந்த இரக்கத்தை பெற முடியும். ஏன்னா மனிதன் வந்து இனி காப்பாற்ற முடியாது. மிருகத்தை பலி கொடுக்கறதுனால உங்களுக்கு அந்த இரக்கம் கிடைக்க போறதில்லை. இன்னும் அதிகமாக நீங்க நினைவு கூறுதல் மட்டும்தான் நடக்கிறது தவிர நீங்கள் இரக்கம், இந்த ரத்தத்தை நீங்கள் பலி கொடுக்கறது மூலியமாக நீங்கள் பாவ நிமிர்த்தி அடையவில்லை. மிருக பலியினால் பாவ நிமிர்த்தி அடையவில்லை, வெறும் ஒரு நினைவு கூறுதல் தான் இருக்கிறது. ஆனால் கடவுள் என்ன சொல்கிறார்னா, நான் பலியை எதிர்பார்க்கல, நீங்க ரத்தம் சிந்தினீங்க, அந்த டைம்ல உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் என்ன சொன்னா, ரத்தம் சிந்துறது மூலியமாக கடவுளோட இந்த இரக்கத்தை பெற வேண்டும் என்றால் கடவுளே இந்த உலகத்துக்கு மனித கோலம் எடுத்தார். தன்னோட குமாரன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்புறது மூலியமாக இரக்கத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். அதான் யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 16, உலகத்தில் உள்ள அனைத்து கிறிஸ்தவர்களுக்கு தெரியும், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகத்தில் அனுப்பினான், எவன் ஒருவன் அவனை விசுவாசிக்கிறானோ அவனுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் என்று. யோவான் எழுதின சுவிசேஷம் 3:16. இந்த இரக்கம், கடவுளே இந்த பூமிக்கு வந்தார். ஸோ வாங்க நம்ம திருப்பி அந்த சர்மனுக்கு போவோம். ஸோ முதலாவது ஆதாம் மூலியமாக என்ன வந்தது? ரத்தம், மரணம், சாபம் இதெல்லாம் சேர்த்து அவன் உடம்புக்குள் ரத்தம் வந்து விட்டது. ஸோ இந்த சரிப்படுத்த வேண்டும் என்றால் மிருகத்து மூலியமாக இல்ல, மிருகத்தை பலி கொடுக்கறது மூலியமாக வெறும் ஒரு நினைவு கூறுதல் மட்டும்தான் விஷயம் சொல்லுது. நமக்கு ஒரு தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கிறது, முள்ளாலதான் எடுக்கணும். அது மாதிரி ஒரு மனிதன் பண்ண பாவத்தினால் இன்னொரு மனிதன் இந்த பூமிக்கு வந்தால்தான் மட்டும் இந்த பாவத்திலிருந்து நிவர்த்தி செய்ய முடியும். ஆனா இப்போ விஷயம் என்னன்னா, ஆதாம் மூலியமாக ரத்தம் வந்து விட்டது. அந்த ரத்தம் எல்லாருக்கும் பரவிச்சு. ஆபிரகாமுக்கும் மரணம், மோசேக்கும் மரணம்,
மோசைக்கு மரணம் பண்ணா அவருக்கும் ரத்தம் இருக்கிறது. தாவீது அவருக்கும் மரணம் ஏற்பட்டது. மரணம் ஏற்பட்டால் அவருக்கும் ரத்தம் இருந்தது. சாலமன் அவருக்கும் மரணம் ஏற்பட்டது. அவருக்கும் ரத்தம் இருந்தது. எல்லாருக்கும் ரத்தம் இருக்கு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்போ இந்த பூமிக்கு வர்றது மூலியமாக எப்படி இதுல இருந்து காப்பாற்ற முடியும்? எப்படியும் அந்த ரத்தம் தான் தப்பான விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஆனா இப்ப அவர் பூமிக்கு எப்படி வர முடியும்? ஏன்னா அந்த உலகம் மனித குலமே கெட்ட ஒரு ரத்தத்தை தானே வச்சிருக்கிறாங்க. பாவத்தினால் சம்பாரிச்ச ஒரு ரத்தத்தை தானே வைத்திருக்கிறார்கள். ஸோ இங்கதான் பாத்தீங்கன்னா நம்ம பைபிளா யோசிக்க மாட்டேங்கிறோம். ஏன் ஒரு கன்னி தாயில் மூலியமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கிறார்? அந்த விஷயம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் அது ரொம்ப சாதாரண விஷயமா நினைக்கிறாங்க. ஆனா அந்த கன்னித்தாயின் வயிற்றில் பிறந்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஆதாம் ஏவாள் அவங்க 2 பேரும் அதாவது தாய் தகப்பன் சேர்ந்து ஆபேல் கெயினை பெற்கிறார்கள். கிவிங் பர்த் டு கெயின் அண்ட் ஏபிள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாம் தாயும் தகப்பனும் சேர்ந்து ஒரு பிள்ளையோ ஒரு மகன் மகள் அப்படிதான் பெக்க முடியும். ஆனா யோசேப்பும் மேரியும் சேர்ந்தா கிட்டத்தட்ட என்ன ஆகுது? அவங்க ஒன்னா சேர்ந்து அவங்க குழந்தையை பெற்றிருந்தால் என்ன இருக்கும்? கிட்டத்தட்ட ஆதாமோட ரத்தம் பாவத்தினால் சம்பாதித்த அந்த ரத்தம் வந்திருக்கும். அதனால்தான் கடவுள் கன்னி தாயின் மூலியமாக பரிசுத்த ஆவியினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். இப்ப விஷயம் என்னன்னா இந்த ரத்தம் தாய் தகப்பன் மூலியமாக வரவில்லை. பரிசுத்த ஆவியால் அவர்கள் கன்னிமரியால் வயிற்றில் இப்ப பிறக்கிறார். அப்போ அந்த ரத்தம் பாத்தீங்கன்னா யோசேப்போ இல்ல மேரியோ கொடுக்கல. அந்த கரு பாத்தீங்கன்னா கடவுள் கொடுத்த கருவு. பரிசுத்த ஆவியால் இப்போ பிதா குமாரனை இந்த கருவுள் இருக்கிறார். இப்போ வெளியே வந்தோடனே அவர் ஒரு மனிதர் தான். வெளியே வந்தோன்னா அவர் வேற்று கிரகவாசி இல்லை, ஒரு மனிதராக தான் அவர் பிறக்க முடியும். அப்ப அந்த ரத்தம் இப்ப எப்படி வந்து விட்டது? பாவத்தினால் வரவில்லை ரத்தம். ஆனா மனிதன்னா ரத்தம் இருக்க வேண்டும். அதுதான் நியதி. ஏன்னா ஆதாமுக்கு என்ன நிலைமையோ அதுதான் நமக்கும். ஸோ ரத்தம் வந்து விட்டது. ஆனா அந்த ரத்தம் எப்படி வந்தது? நாட் பை பர்த், அதாவது ஃபாதர் அண்ட் மதர் சேர்ந்து ஒரு பையனை பெருக்கவில்லை. கடவுள் பரிசுத்த ஆவியால் நிரப்பி கண்ணியின் வயிற்றில் மூலியமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தார். இந்த ரத்தம் பாத்தீங்கன்னா இப்ப தூய்மையான ரத்தம். அதுதான் வேதம் கூறுகிறது பாருங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 19. விலையேறப்பெற்ற ரத்தம். வாங்க அந்த வசனத்தை நாம் பார்க்கணும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 19. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்படுகின்றது அறிந்திருக்கிறோம். விலையேறப்பட்ட இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் விலையேறப்பட்ட ரத்தம். ஏன்னா இந்த ரத்தம் எப்படி வந்தது? பாவத்தினால் இல்ல. கடவுள் கண்ணியின் மரியாளில் வயிற்றின் மூலியமாக பரிசுத்த ஆவின் மூலியமாக இவர் பிறக்கிறார். இந்த ரத்தம் பாத்தீங்கன்னா ஒரு தாய் தகப்பன் சேர்ந்து அந்த ரத்தத்தை பாஸ் பண்ணல. இது பாத்தீங்கன்னா இந்த பர்த் பாத்தீங்கன்னா இட்ஸ் மிராக்கிள். கடவுள் மட்டும்தான் முடியும். இப்ப அவர் இயேசுக்குள்ள இருக்கிற அந்த ரத்தம் பாத்தீங்கன்னா இன்னசென்ட் பிளட், விலையேறப்பட்ட ரத்தம். அதான் கூறுகிறது. இப்ப பாருங்க, அப்போஸ்தலர் யோவான் ஒரு விஷயத்த சொல்றாரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இது நீங்க இப்போ இந்த மெசேஜ் இவ்வளவு நேரம் நீங்க கேட்டீங்க. இப்போ அப்போஸ்தலர் யோவான் பாருங்க, பரிசுத்த ஆவியால் நிரப்பினால்தான் அவர் இந்த விஷயத்த சொல்றார். பார்ப்போம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 6ல பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவாகிய இவர் ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தார். ஜலத்தினால் மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தார். ஆவியானவரின் சுதந்திரமாக ஆவியானவரே. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. திரும்பி சொல்றாரு ஜலத்தினால் மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும். ஏன்னா பரலோகத்திலிருந்து ஒருத்தர் வர்றாருன்னா எப்படி ரத்தம் வரக்கூடாது, ரத்தம் இருக்கக்கூடாது? யோவானுக்கு அது தெரியுது. அதனால்தான் அந்த ஆடியன்ஸ்க்கு அவர் சொல்றாரு, வெறும் ஒரு தண்ணியில மட்டும் வரல. ஏன்னா தண்ணிங்கிறது ஓகே, பரலோக ராஜ்யத்துல மாம்சம் எலும்பு தண்ணி இந்த விஷயத்துலதான் இருக்கு, அதனால வருவாங்க. ஆனா ரத்தங்கிற ஒரு விஷயம் பரலோக ராஜ்யத்துக்கு யாரும் வர முடியாது. ஏன்னா சரீரம் ரத்தங்கிற ஒரு விஷயம் இருந்தாலே உள்ள சேர்க்க மாட்டாங்கன்னு வேதம் இருக்கிறது. வேதம் கடவுள் அதான கட்டளை இட்டு இருக்கிறாரு. அதனால்தான் அவர் மறுபடியும் சொல்றாரு, வெறும் ஜலத்தினால் மற்றும் இல்லைங்க, ஜலத்தினாலும் ரத்தத்தினாலும். ஏன்னா இந்த ரத்தம் எப்படி வந்தது? இது மனுஷனால் பாஸ் பண்ணதில்ல, கடவுள் பரிசுத்த ஆவியால் நிரப்பி கிடைத்திய அந்த ரத்தம். இது தூய்மையான ரத்தம்.
விலையேறப்பெற்ற ரத்தம். இப்போ ஒரு விஷயம், இப்ப ஆதாம் வந்து ஒருவேளை ரத்தம் எடுத்திருந்தா என்ன இருக்கும்னு நான் சொன்னேன். அவன் மரித்திருந்தால் அவன் காப்பாற்ற முடியாது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பாவமே செய்யவில்லை. பாவம் செய்தால்தான் ரத்தம் சிந்தப்படும். ஒரு ஒரு மிருகத்தை பலி கொடுத்து அந்த ரத்தத்தை செலுத்துறார்கள். இது மூலியமாக பாவ மன்னிப்புக்கான ஒரு நினைவு கூறுதல் தான். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த பாவமும் செய்யலையே. அப்போ அவர் அந்த ரத்தத்தை வெளியே சிந்தினா இது மூலியமாக மனிதர்களுக்கு மீட்பு கிடைக்குமா கிடைக்காதா? ஏன்னா 2 கொரிந்தியர் வசனம் பைபிள்ல எல்லா இடத்துலயும் போட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து பாவம் செய்யவில்லை என்று. அதுக்கு ஒரு ப்ரூஃப் பாத்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவம் செய்யவில்லை. அப்போ பாவம் செய்யவில்லை என்றால் அவருக்கு அந்த பாவத்துக்கான அந்த பாவ பரிகாரம் தேவையா? ஒருத்தர் பாவம் செஞ்சாதான் அந்த பாவத்துக்கான பரிகாரத்தை தேடுவார்கள். அது பழைய ஏற்பாடு கால புஸ்தகத்தை நாம் பார்த்தோம். ஒரு மிருகத்தை பலி கொடுத்து அந்த ரத்தத்தை வெளியே எடுத்து அது மூலியமாக பாவத்துக்கான பரிகாரம். ஆனா இவர் எந்த பாவமும் செய்யலையே. பாவமே செய்யாத ஒரு மனிதர் எதுக்காக அவர் பாவ பரிகாரம் செய்ய வேண்டும்? அவருக்கு அது தேவையில்லையா? அப்போ ரத்தமே அவர் சிந்தக்கூடாது. உண்மையை பார்த்தா கடவுளோட நீதிபதி. ஆனா இங்க என்ன நடக்குது? சிலுவையில் அவர் ரத்தம் சிந்துகிறார். இது மூலியமாக உலகத்துக்கு மீட்பு கிடைக்குமா கிடைக்காதா? நிறைய பேர் நினைக்கிறோம் அது எப்படி ஒரு மனுஷன் இறக்குறதுனால எங்களுக்கு எல்லாம் எப்படி மீட்பு கிடைக்கும்? சரி, ஆதாம் மூலியமாக மரணம் உலகத்துக்கு ஏற்பட்டது, சாபம் வந்தது, ரத்தம் வந்தது. அது ஆதாம்ல இருந்து இப்போ நாம் வாழும் மனிதருக்கும் இருக்குதா இல்லையா? நமக்கும் மரணம் ஏற்படுகிறது, நமக்கும் சாபம்ங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது, நமக்கும் ரத்தம்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு. சோ ஒரு மனிதர் மூலியமாக இவ்வளவு பெரிய டேமேஜ் நடக்கும்போது, இவ்வளவு பெரிய ஒரு அசுத்தமான ஒரு விஷயங்கள் நடக்கும்போது, ஒரு மனிதன் ரத்தம் எந்த பாவமும் செய்யாத ஒரு மனிதர் அவரை சிலுவையில் அறையிறது மூலியமாக எந்த பாவமும் செய்யாத ஒரு மனிதரை தேவையில்லாம சிலுவையில் போட்டு அவர் ரத்தம் சிறந்தது மூலியமாக நமக்கு மீட்பு கிடைக்க முடியுமா? முடியாதா? கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். வேதம் வந்து என்ன சொல்லுதுன்னா, மனிதன் மூலியமாக சாபம் ஏற்பட்டது. ஆனா இன்னொரு மனிதன் மூலியமா அதுக்கான மீட்பு ஏற்பட்டது. 1 கொரிந்தியர் 15 பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சோ 800 கோடி மக்களையும் கடவுள் மீட்க வல்லவரா இருக்கிறார். வெறும் ரத்தம் சிந்தி அந்த கதை இன்னும் முடியல. ரத்தம் சிந்தி எல்லா ரத்தமும் சிந்திட்டார். இது மூலியமாக என்ன நடக்குது? ஆதாம் மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள அனைவரும் பண்ண தப்புனால் அவங்க பண்ணணும். உண்மையிலே நீங்க தான் உங்க ரத்தம் உங்களுக்கு உடம்புல வந்தது காரணம் பாவத்தினால். நீங்க தான் வெளியே சிந்தணும். ஆனா அதுக்கு பதிலாக என் மகனை அனுப்பியுள்ளேன். அந்த ரத்தம் தூய்மையான ரத்தம், விலை உயர்ந்தப்பட்ட ரத்தம். அவர் எந்த பாவமும் செய்யவில்லை. கடவுள் எந்த பாவமும் செய்யாத அவரை ரத்தம் சிந்த வைத்தது. அது மூலியமாக அந்த ரத்தம்ங்கிற ஒரு விஷயம் முடிந்து விட்டது. ஆனா இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், அவர் உயிர் திரும்புறது மூலியமாக இனி நாம் ரத்தம் இன்று நம்மிடத்தில் இன்று ரத்தம் இருக்கிறது. ரத்தமும் சரீரமும் நமக்கு இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை நாம் நம்பினால் இனி ரத்தமாக இருந்தாலும் நாம் பரலோக ராஜ்யம் செல்ல முடியும். ஏன்னா இனி நாம் கிறிஸ்துவோட ஆடையை அணிந்திருக்கோம். இனி நாம் அல்ல, கிறிஸ்துவோட ஆடையும் கிறிஸ்துவின் சரீரத்தை நாம் பெற்றுக்கொண்டோம். சோ இது மூலியமாக தான் நமக்கு மீட்பு கிடைக்கிறது. உங்களுக்கு புரிந்திருக்கும் நான் நம்புறேன். வாங்க எபிரேயர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 பார்ப்போம். எபிரேயர் 1:7. அவருடைய கிருபையினே ஐஸ்வர்யத்தின்படியும் இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்புக்கான மீட்பு இவர்களுக்கு நமக்கு உண்டாயிருக்கிறது. சோ இவர் ரத்தம் சிந்தது மூலியமாக நமக்கு இப்ப என்ன கிடைக்குது? மீட்பு, கடவுளோட இரக்கம் கிடைக்கிறது. இதுக்கு முன்னாடி நம்ம ஈஸியா இருந்துட்டோம். ஆனா இனி நாம் கிறிஸ்துவை நம்பியுள்ளோம். கிறிஸ்துவை நம்புறவர்கள் உண்மையா நம்புனீங்கன்னா பரிசுத்த ஆவியால் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். உங்களுக்கு பாவம் வந்து கம்மியாகும். ஆனா நமக்கு இன்னும் மாம்சம் நம் உடம்பில் இருக்கிறதால் நம் பாவத்தினால் தூண்டப்படுவோம். ஆனா கிறிஸ்துவை நாம் கைப்பற்றி இருந்தோம், நாம் வந்து கட்டி அணைத்து இருந்தோம் என்றால் நமக்கு பாவம் கம்மியாகிவிடும். பாவம்ங்கிற ஒரு விஷயமே வராது. அதான் உண்மையான கிறிஸ்டியானிட்டி. சோ உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும் ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார் என்று. ஏன்னா மாம்சமும் ரத்தமும் பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல முடியாது. எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் மரணமும், மரணத்துக்குள் அந்த ரத்தம் இருக்கிறது. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி வந்தார் இந்த உலகத்துக்கு? கன்னியின் மரியாள் வயிற்றில் பிறந்தது மூலியமாக பரிசுத்த ஆவியினால் அவர் கன்னியன் வயிற்றில் பிறந்து இந்த ரத்தம் எப்படி கிடைக்கிறது?
மனிதர்கள் மூலியமாக இல்ல, கடவுள் ஒரு இன்னசென்ட் பிளட், ப்ரெஷியஸ் பிளட். ஸோ இது மூலியமாக தான், இதனால் தான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்துகிறார். நம்ம எல்லாம் யோசிப்போம், ஏன் ரத்தம் சிந்த வேண்டும், ஏன் ரத்தம் சிந்த வேண்டும். ரத்தம்ங்கிறது அழியக்கூடிய ஒரு சரீரத்துக்கு. நாம் எல்லாம் ஆண்டவரோட கோவாக்கணையில் இருக்கிறவர்கள். 800 கோடி மக்களும் ஆண்டவரோட கோவாக்கணையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கள். நாம் பரலோக ராஜ்யத்துக்கு செல்லவே முடியாது உண்மையா பாத்தீங்கன்னா, இந்த ரத்தம் இருக்கிறது மூலியமாக. ஆனா கடவுளோட இரக்கம் நமக்கு கிறிஸ்து இயேசுவின் மூலியமாக கிடைக்கிறது. இன்று புனித வெள்ளி, குட் ஃப்ரைடே, இந்த நாளில் நாம் ஏன் ரத்தம் சிந்தனோம்ங்கிற ஒரு விஷயம் நம்ம இத்தனை நாள் நம்ம சர்ச்சுக்கு போயிருப்போம், ஏன் ரத்தம் சிந்துறாருங்கிற ஒரு விஷயம் நம்ம யோசித்தது இல்லை. ஆனா இந்த மெசேஜ் நீங்க கேட்டது மூலியமாக ரத்தம்னா எப்படி, இது எப்படி வந்தது, ஏன் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அவர் உடம்பில் இருக்கிற எல்லா ரத்தத்தையும் கொடுக்கறது மூலியமாக நமக்கு மீட்பு கிடைக்கிறது. ஆனா முக்கியமான விஷயம், அவர் ரத்தத்தெல்லாம் கொடுத்து முடிச்சு அவர் உயிர் தெழும்பவில்லை என்றால் கிறிஸ்டியானிட்டிங்கிறதே ஒண்ணு வந்திருக்காது. அவர் உயிர் தெழும்பியதனால் தான் நமக்கு அதுதான் முக்கியம். ஏன்னா மனிதன் மரித்துட்டானா அதான் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சாங்க. ஆனா அந்த மறுரூப அந்த சரீரம் கிடைத்ததனால் தான் நமக்கு இனி அந்த நம்பிக்கை இருக்கிறது. கிறிஸ்துவை நாம் நம்புகிறோம், கிறிஸ்துவின் மூலியமாக நாம் பரலோக ராஜ்யம் செல்ல முடியும். ஸோ முதலாவது கேள்வி, நான் சொன்னேன் 2 கேள்வி இந்த சர்மன் மூலியமாக நம்ம ஆன்சர் கிடைக்கும் என்று. ரத்தம் ஏன் சிந்தப்பட வேண்டும், பாவ மன்னிப்புக்காக ஏன் ரத்தம் சிந்தப்பட வேண்டும், அதுக்கான பதில் உங்களுக்கு தெரிந்து விட்டது. ரத்தம்ங்கிறது அழியக்கூடிய இந்த உடம்புக்குள் தான் ரத்தம் இருக்கும். பாவம் செய்தவர்களுக்கு ரத்தம் இருக்கும். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி ரத்தம் வந்துங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிந்து விட்டது. அவரோட ரத்தம் ஏன் வெளியே எடுத்தது அந்த விஷயமும் உங்களுக்கு தெரிந்து விட்டது. இது மூலியமாக ரத்தம் கண்டிப்பாக செலுத்தப்பட வேண்டும். வேதம் ஏன் சொல்லுது பாவ மன்னிப்புக்காக ரத்தம் சிந்தாமல் பாவ மன்னிப்பு கிடைக்காதுங்கிற ஒரு விஷயம் நம்ம ஃபர்ஸ்ட் ரிசர்ச் பண்ணிருக்க மாட்டோம். ஆனா இனி இந்த மெசேஜ் மூலியமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. 2வது, ஏன் கடவுளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து துன்புறுத்த ஒரு நாள் நல்ல வெள்ளிக்கிழமை, குட் ஃப்ரைடே என்று சொல்லப்படுகிறார்கள். நாம் அனைத்து மக்களும் பாவத்தினால் ரத்தத்தை நம் உடம்பில் இருக்கிறது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா போருக்காக போனவர்களும் அவர்கள் நாட்டுக்காக மரித்தாலும் நாம் துக்க நாள் என்று சொல்கிறோம். ஆனால் அவங்களுக்குள்ளேயும் என்ன இருக்கு, ரத்தம் இருக்கிறது. அவங்க வேணா அன்று போர் நடக்கும் அந்த தேசத்தில் அன்று அவர்கள் காப்பாத்திருக்கலாம். ஆனால் போருக்கு முடிவல்ல, போர் நடந்து கொண்டே இருக்கும். ஒரு வீரர் மரித்து கொண்டே இருப்பார். ஆனால் எல்லா வீரர்களுக்கும் ரத்தம் இருக்கிறது, எல்லா ஜீவனுக்கும் ரத்தம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்துறது மூலியமாக உலகில் உள்ள அனைத்து மக்களுக்கும் மீட்பு கிடைக்கிறது. இந்த யுத்தத்தில் மீட்பு கிடைக்காது, யுத்தம் நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிந்தும் ரத்தம், கல்வாரி சிலுவையில் அவர் சிந்திய அந்த ரத்தத்து மூலியமாக உலகத்துக்கே மீட்பு. நமக்கு கிடைக்க வேண்டிய பனிஷ்மெண்ட் அவர் எடுத்துக்கொண்டார். இப்போ அவரை நாம் விசுவாசித்தால் நாம் நித்திய ஜீவன் பெற முடியும், பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல முடியும். ஆனால் அது நல்ல வெள்ளிக்கிழமை, குட் ஃப்ரைடே, புனித வெள்ளி என்று சொல்கிறார்கள். இனி யாராவது உங்ககிட்ட கேட்டா, என்னப்பா ஆண்டவரை ரத்தம் சிந்தது போய் புனித வெள்ளி குட் ஃப்ரைடேங்கிறது சொல்லிங்கன்னா இனி உங்களுக்கு தெரியும் அந்த ஆன்சர் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இந்த ரத்தம்ங்கிற ஒரு மர்மம், ரத்தத்தோட அந்த மர்மத்தை பத்தி நாம் வேதத்தின் மூலியமாக நம்ம இப்போ ப்ரூஃப் பண்ணோம். ஸோ உங்களுக்கு இந்த மெசேஜ், இந்த சர்மன் பிடித்திருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமான ஒரு சர்மன். ஏன்னா இந்த ரத்தங்கிற ஒரு விஷயத்தை வைத்து இவ்வளவு பெரிய ஒரு ஆழ்ந்த அர்த்தங்கள் இருக்கதா என்று பல கிறிஸ்தவர்களுக்கே தெரியாது. ஆனா இன்று நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு இனி தெரிந்திருக்கும். உங்களுக்கு அப்படி பிடித்திருந்தால், ஆவியானவரோட ஏவுதல் இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, முடிந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சேனல் பிடித்திருந்தால் ஆண்டவரோட நாமம் இந்த சர்மன், இந்த மெசேஜ் மூலியமாக மகிமைப்படட்டும். புனித வெள்ளி அனைவருக்கும். அதே போல் வர சண்டே ரிசரக்ஷன் டே, உயிர் தெழுந்த நாள். ஸோ கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் சீக்கிரமாக ஏற்றுக்கொள்ளுங்கள், ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துங்கள். கிறிஸ்து உயிர் தெழுந்தது போல் நாமும் உயிர் தெழுந்த முடியும். நமக்காக ரத்தம் சிந்தி கல்வாரி சிலுவையில் அவர் ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டார். 3ஆம் நாள் உயிர் தெழுந்தது மூலியமாக நமக்கும் மீட்பு கிடைத்தது. நாம் விசுவாசிக்கிறோம், நமக்கும் அந்த மீட்பு கிடைக்கும். இந்த நற்செய்தியை பல பேருக்கு நாம் சுவிசேஷத்தை அறிவிப்போம், ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக.
ஆமீன்.